Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து VR drama வந்து எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இது வரைக்கும் பார்த்தோம். கியூக்கும் தோய்க்கினல வந்து லைட்டா பிரச்சனை வர வரைக்கும் பார்த்தோம். பிரச்சனை என்னமோ ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த கியூ பை வந்து தரன்னு தோய் எடுத்துட்டு போறான். எடுத்துட்டு போனா என்னமோ நார்மலா தான் பேசுறான். நார்மலா பேசுனத பார்த்தோனே கியூக்கு செம ஹாப்பியா இருக்கு. இனிமேல் வந்து இப்பெல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு தோய் பை வந்து ப்ராமிஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ப்ராமிஸ் பண்ண வைக்காம விடமாட்டான் போல இருக்கு. அதனால இந்த கியூ பையனும் ஒரு பிங்கி ப்ராமிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன இந்த தோயை கூப்பிட்டு சாப்பிட வந்துட்டான். எப்பாட கொஞ்சம் எல்லாமே இப்போதான் நார்மலா போய்கிட்டு இருக்குன்னு இந்த தோய் பையனுக்கு வந்து செம ஹாப்பியா இருக்கு. ரெண்டு பேரும் கொஞ்சம் ஹாப்பியா உட்காந்து சாப்பிட இவங்களோட இந்த மாதிரி ஹாப்பியா பேசியிருக்காங்களே இது எல்லாத்தையும் இந்த பீம் பையனும் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். பார்த்தவனுக்கு சேர்ந்ததை நினைச்சு ஹாப்பியா தான் இருக்கு. இந்த நேரம் பின்னாடி இது சத்தம் கேக்குது. இந்த சத்தம் இது அப்படின்னு திரும்பி பார்த்த பீம் வந்து சட்டுன்னு கண்ணத்தோட அறைய விட்டான். பின்னாடி இது மேட் அடி வாங்கினதுல வந்து மயங்கி விழுந்துட்டான். அடி வாங்கின மேட் வந்து மயங்கி விழுக எப்படியோ அவனை தட்டி எழுப்பி இப்ப வீட்டுக்கும் கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போன எல்லாருமே மாநாடு போட்டு இருக்காங்க. இந்த மாநாட்டில் வந்து இப்போ வந்து ஃபேங்கு அப்புறம் இந்த பூம் பையனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களும் வந்துட்டாங்க. ஃபேங் பையன் வந்தோடனே என்னடா இன்னும் உனக்கு அந்த கியூக்கு நல்லா வந்து பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கா, சொல்லு ஆளை வச்சு தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு ஃபேங் வந்து ரவுடி போய் பேச ஐயோ பேபிமா இப்படிலாம் பேசாதம்மா, என்னதான் இருந்தாலும் கியூ வந்து என்னோட ஃப்ரெண்டு இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு டேன் வந்து ஃபேங் கிட்ட வந்து இப்படிலாம் பேசியிருக்கான். இதுக்கு மேல என்னோட ருத்ர தாண்டவத்தை வந்து எல்லாரும் பார்க்க போறீங்க. நான் என்ன பண்றேன்னு பாருங்க. என்னதான் இருந்தாலும் அவரோட மனசுக்குள்ள நான் இருக்கதான் செய்யறேன். அதை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்தே ஆவேன் அப்படின்னு தோய் வந்து ரொம்ப வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் சைட் பை சைடா நம்ம பிளானும் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த தோய் பையன் வந்து என்னன்னா இன்னும் ஒண்ணுமே பண்ணல, எல்லாத்தையும் பண்ண மாதிரி வில்லத்தனமா சிரிக்க டே மச்சி உன் சிரிப்பே சரியில்லையடா அப்படின்னு பேட்லாம் பார்த்துட்டான். அடுத்த நாளே பாருங்க இந்த தோய் பையன் வந்து சிங்கனோட போட்டு வேகமா போறான். போன என்னமோ சிங்க மாதிரி போயிட்டான். ஆனா பாருங்க கியூவை பார்த்தோடனே அப்படியே பங்கமா பதறான். என்னடா என்ன ஆச்சு, நேத்தா வீராவாசமா பேசல பேசுடா அப்படின்னு பீம் சொன்னா பீமோட ஆம்ஸை பிடிச்சிக்கிட்டே விடவே மாட்டான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவர் கண்ணை பார்த்தாலே பயமா இருக்குன்னு இந்த தோய்ப்பை வந்து பதறிக்கிட்டு இருக்கான். ஏன்டா பதற, ஃபர்ஸ்ட் என் கையை விட்டுட்டு அவன் மூஞ்ச பார்த்து பேச பாருடா அப்படின்னு பீம் வந்து என்னதான் சொன்னாலும் தோயோட மனசுக்குள்ள தைரியம் வரவே மாட்டேக்கி. இந்த நேரம் வேற இந்த பன் பையன் இருக்கான்ல அவன் வேற மெசேஜ் பண்ணி விட்டுருக்கான். எப்பா இன்னைக்கு ஈவினிங் வந்து எல்லாரும் அசம்பிளாங்க, ஒரு பெரிய பிளான் இருக்கு அப்படின்னு பன் சொல்ல சரி இந்த கியூவையும் தோவையும் சேர்த்து வைக்கதான் பிளான் வச்சிருக்கான்னு பார்த்தா அப்படிலாம் ஒரு மண்ணும் இல்லை. அங்க போனவங்களுக்கு வந்து பெரிய ட்விஸ்ட்டு. எப்பா அடுத்த வாரம் வந்து கேம்ப் நடக்க போகுது, கேம்புக்கு எல்லாரும் வந்துருங்க, நான் தான் ஹெட்டு, எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு பன் வந்து இன்வைட் பண்ண அடப்படுவாவி அப்ப கியூவையும் தோவையும் சேர்த்து வைக்க நீ கூப்பிடலையா அப்படின்னு பீம் வந்து வாய விட என்ன சொன்ன அப்படின்னு கியூ வந்து கேட்க டேய் அவன் வாயை மூடுங்கடா அப்படின்னு டேனி எல்லா பசங்களும் கத்திக்கிட்டு இருக்காங்க. சரி ஏதோ ஒண்ணு போய் எல்லாரும் போய் போஸ்டர் ஒட்ட பாருங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் போஸ்டர் ஒட்டுங்க அப்படின்னு பண்ணு வந்து எல்லாத்தையும் விரட்டி விட எல்லா பசங்களும் போயிட்டாங்க. போனவங்க ஜூஸ் குடிச்சாங்களே அதை எல்லா பில்லையும் மேட்டோட தலையில கட்டிட்டு போயிட்டாங்க. பாவம் அந்த பையன் கதறிக்கிட்டு இருக்கான். கியூவும் தோயும் போஸ்டர் ஒட்ட வந்துட்டாங்க. இந்த கியூ பையனமோ எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலா இருக்கான். தோய் தான் கடுப்பா இருக்கான். என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு கியூ கேட்க என்னது என்ன ஆச்சா, எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி இப்படிலாம் ரியாக்ட் பண்றீங்க, நீங்க பாருங்க அன்னைக்கு சண்டை போட்டீங்க, அடுத்து சாப்பிட கூப்பிட்டீங்க, இப்ப பாருங்க உம்முன்னு இருக்கீங்க, என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு தோய் கேட்க இப்போ உனக்கு என்னதான் நடக்கணும் அப்படின்னு கியூவும் கேட்க நீங்க எப்பயும் போல என்கிட்ட வந்து நார்மலா இருக்கணும், இப்படிலாம் இருக்காதீங்க அப்படின்னு தோய் சொல்ல நார்மலா நான் தானே இருந்துட்டா போச்சுன்னு இந்த கியூ பையன் என்ன பண்ணனா தோயோட தலையில வந்து நோட்டீஸ் ஒட்டிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். என் தலையில நோட்டீஸ் ஒட்டுறீங்க நான் என்ன பண்றேன் பாருங்கன்னு தோய் என்ன பண்ணனா கியூ கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கான். எப்படியோ பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்குள்ள முடிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் பீமு டேன் இருக்காங்களே அவங்க நோட்டீஸ் ஒட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் பக்கம் போக இந்த நேரம் பூம் இருக்காங்களே பூமோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இங்க வந்து சேர என்னடா உன்னை இப்பெல்லாம் பார்க்க தனியா தெரியற, நான் என் தம்பி மீட் பண்ண போலையா அப்படின்னு பூம் வந்து ஒரு வார்த்தையை கூட டே இதுவும் சூப்பர் ஐடியாடா, இப்பவே போறேன்டா, அவன் டிபார்ட்மெண்ட் பக்கம் நான் போறேன்டா, அங்க போய் போஸ்டர் ஒட்டுறேன்னு இந்த டேன் பையன் கிளம்பிட்டேன்.
இருடா நானும் வரேன்னு பீம் போக பீம் பையன் போறதை பார்த்தோன்னே பூம் இருக்காம்ல அவனும் காணத்தை ஏதோ ஒட்ட வச்ச மாதிரி பின்னாடியே போயிட்டான். என்னடா இது கூட வந்து நம்மளை கண்டுக்காம அவனுக்கு போயிருக்கான். சரிவா நம்ம தனியா போய் சாப்பிடலான்னு அந்த கூட வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க கிளம்பி போயிட்டாங்க. டேனு போனவே பீமை தனியாக கழட்டி விட்டு ஸ்ட்ரைட்டாக எங்கே தனியாக போகிறான், ஃபேங்கை தான் மீட் பண்ண போகிறான். மீட் பண்ண போனவே சும்மா இல்லாமல் ஃபேன் கிட்ட வந்து லவ் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபேங்கும் சரி போனா போதுன்னு பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ இங்கிட்ட வந்து பீமும் பூமும் இருக்காங்களே 2 பேர் தான் இருக்காங்க. பூம் பையனும் கேம்புக்கு வரேன்னு சொல்ற, என்னது நீலாம் கேம்புக்குலாம் வருவியா? ஒன்னா பார்த்தா ஃபாரின் கண்ட்ரிஸ் தான் போற மாதிரி இருக்கு. சரி ஏதோ ஒண்ணுப்பா நான் கிளம்புறேன்னு பீம் இங்கேருந்து கிளம்ப. இருடா என்ன அவ்வளோ சீக்கிரம் போற, என் கூட சேர்ந்து போட்டோ எடுக்க வெளியே வரமாட்டியா அப்படின்னு இந்த பூம் பையன் வந்து பீம் கையை பிடிச்சி இப்படிலாம் கேட்குறான். இந்த விஷயம் எல்லாத்தையும் ஒரு பையன் வந்து பார்த்து இருக்கான். இந்த பையன் ஞாபகம் இருக்கா, லாஸ்ட் எபிசோட்ல கூட பார்த்தோமேப்பா. இந்த பையன் தான் பீமோட தலையில வந்து ஒரு அடியை போட்டிருப்பான். அவன் தெரியாம தான் போட்டிருப்பான். அந்த பையன் தான் இப்போ வந்து பீமை பார்த்து இருக்கான். பீமை பார்த்தோன்னு இவனுக்கு வந்து பிடிச்சி போச்சு. இந்த பையன் என்ன போஸ்டர் ஓட்டிட்டு போயிருக்கான் அப்படின்னு விஷயத்த வந்து இந்த புது பையனும் பார்க்குறான். இந்த புது பையனோட பேர் வந்து என்ன க்ளூன்னு நம்ம வந்து கேனே வச்சுக்கலாம். இங்கிட்ட பீம் பூம் இருக்காங்களே 2 பேரும் ஃபோட்டோ எடுக்கன்னு வெளியே போகிறாங்க. பூம் பையன் வந்து வாடகை சைக்கிள் எடுக்கிறான். வாடகை சைக்கிள் வந்து பீமே உட்கார வச்சிட்டான். என்னது இது பேலன்ஸ் மிஸ்ஸாச்சுன்னா என்ன பண்ண, என்ன நல்லா கட்டி பிடிச்சிக்கூடா அப்படின்னு பூம் என்ன பண்ணுறான்னா அவன் கையை பிடிச்சி இவன் இடுப்பில் வந்து இவனே வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட்டுக்கும் வந்துட்டாங்க. பூம் பையன் வந்து சும்மா இல்லாமல் பீமை வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறான். இப்படி மற்றவங்க பர்மிஷன் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப தப்புடா, அந்த கேமரா கொடுத்துட்டு கேமராவோட எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடு அப்படின்னு பீம் சொல்கிறான். பூம் கேட்க மாட்டேங்கான். நீ என்ன டெலிட் பண்ணுறது, நான் பண்ணுறேன்னு பீம் வந்து கேமரா பிடுங்க போகிறான். அதெல்லாம் கொடுக்க முடியாது, பார்க்க ரொம்ப அழகாக தான் ஃபோட்டோ எடுக்க தான் செய்வோம் அப்படின்னு பூம் வந்து இப்படி சொல்கிறான். ஓ நீ இப்படிலாம் சொல்லுவியா, சரிடா நான் இப்போ ஒன்றும் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு பீம் என்ன பண்ணுறான்னா பூமோட ஃபோட்டோ எடுக்க போக எடுத்துக்கோ அப்படின்னு பூமும் வளைச்சி நிறைய போஸ்ட்லாம் கொடுக்குறான். பரவாயில்ல கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கு அப்படின்னு பீம் வந்து ஒரு வார்த்தை சொல்ல, உண்மையாக சொல்கிற நான் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த பூம் பையன் வந்து என்ன பண்ணனா பீம் பக்கத்தில் வந்து க்ளோஸாக போய்கிட்டு இருக்கான். இவன் இப்படியே பண்ணால் நமக்கு ஹார்ட் பீட் இருக்கிறதுப்பா, கிளம்பிட வேட்டி தானே. பீம் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். கிளம்பி போனவே 2 அடி எடுத்துட்டு சிரிக்கிறான். அப்போ பீமோட மனசுக்குள்ளேயும் பூம் வந்து லைட்டாக வந்துட்டான். அடுத்த நாள் வந்து கேம்ப் போகிறாங்களே, கேம்ப் போகிறத பற்றி எல்லாரும் பரபரன்னு பேசி இருக்காங்க. இந்த இடத்துக்கு அந்த கேப்பா இருக்காங்கள கே வரான். வந்தவே ஸ்ட்ரைட்டா பீம் பக்கத்துல உட்காடுறான். இது பூமுக்கு சுத்தம் பிடிக்கல. என்னப்பா இது என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு இந்த கே வந்து வாலண்டியரா பேச, ஞாபகம் இருக்கா நீ கேண்டீன்ல பார்த்தோம்ல அப்படின்னு பீமும் ஞாபகம் வச்சிருக்கான். அப்புறம் என்ன தனியா வந்திருக்கீங்க அப்படின்னு பீம் விசாரிக்க, என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டம் வரல தனியாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு கே வந்து பஞ்ச பாட்டு பாட, அதுக்கு என்ன இருக்கவே இருக்காங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக நினச்சிக்கோங்க அப்படின்னு இந்த பீம் பையனும் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறான். எல்லாருக்கும் ஓகே தான். இந்த பூம் பையன் தான் கடுப்பாகவே கேவை பார்த்துக்கிட்டு இருக்கான். பசங்க கேம்புக்கு போகிறதுக்காக டொனேஷன்லாம் ஆகும்ல, புக் டொனேஷன்லாம் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து பாட்டெல்லாம் பாடி நல்லா என்ஜாய் பண்ணுறாங்கப்பா. என்னதான் என்ஜாய்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டேன் என்ன பண்றான்னா ஃபேங்கை பார்க்கறது மட்டும் தவறவே மாடிக்கி அவன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். ஏன்னா இப்படிலாம் பண்ற, என் பக்கத்துல இருந்தா நான் போர் அடிக்கும், தயவுசெய்து எஞ்சி கிளம்பு அப்படின்னு ஃபேங் சொல்றான். பரவாயில்ல இப்படியே இருக்கேன் அப்படின்னு இந்த டேன் பையன் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். சரி நீ என்ன பண்ணிட்டு போறேன்னு ஃபேங் வந்து அவை வேலையை பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபேங் வந்து வீட்டுக்கு வந்தோடனே இந்த பூம் பையன் வந்து தம்பிக்கிட்ட போய் கேள்வி கேட்குறான். ஏன்னா இந்த டேன் இருக்கான்ல, டேன் எப்போ பார்த்தாலும் காந்தத்தை ஒட்டி வச்ச மாதிரி உன் பக்கத்துலேயே இருக்கான். ஆனால் நீ அவன் வந்து கண்டுக்கவே மாடிக்க. என்னதான் உனக்குள்ள வந்து நடக்குது? ஒருவேளை உனக்கு வந்து அந்த டேன் பையனை வந்து பிடிக்கலையா என்ன, இல்லாட்டி உனக்கு எதனால அவனை பிடிச்சிச்சு? இந்த கேள்விக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கேள்விக்காச்சும் பதில் சொல்லேன்டா அப்படின்னு இந்த பூம் வந்து கேட்க, என்ன திருது பொண்ணு இப்படி ஒரு கேள்வி கேட்குற, இங்கே பாரு கண்டுக்காம இருக்கேன் அப்படின்றதுக்காக எனக்கு அவனை பிடிக்கல அப்படின்னு வந்து அர்த்தமே கிடையாது. எனக்கு அவனை பிடிச்சதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எப்போதாலும் ரொம்ப ஃபன்னாக ரொம்ப க்யூட்டாக இருப்பான். அதனாலதான் எனக்கு வந்து அவனை வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படி இந்த ஃபேங் பையன் வந்து போகிற போக்கில் ஒரு பதில சொல்லி விட்டு, சரி என்ன திருத போன இந்த மாதிரிலாம் ஒரு கேள்வி கேட்க சரியில்லையே, என்ன உனக்கு யாராச்சும் பிடிச்சிருக்கா
ஆனால் இந்த ஃபேங் வந்து அண்ணன் இருக்காம்ல அதான் பூமு அவங்கிட்டே கெட்டு பக்கத்துல போக அவ்வளவுதான் பூக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் எது கிளம்புறேன்னு அவன் கிளம்பி போயிட்டான். பையன் யார்கிட்டே சிக்கிக்கிட்டான் அப்படிங்கிற விஷயம் மட்டும் ஃபேங்க்கு நல்லாவே புரியுது. அடுத்த நாள் பசங்களை வந்து கேம்ப் போறதுக்காக போஸ்டர் அது இதுன்னு ரெடி பண்ண சொன்னா பசங்க ரெடி பண்றாங்களோ இல்லையாப்பா, பெயிண்ட் வச்சு விளையாடுறது தண்ணியை வச்சு விளையாடுறதுன்னு சின்ன பசங்க மாதிரி நல்லா அமர்க்கலம் பண்ணி நல்லா விளையாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பசங்க வந்து கேம்ப் போகிறாங்களே, கேம்ப் போகிறதுக்கு வந்து ஒவ்வொரு பையனுக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்க வந்து புக் கலெக்ட் பண்ணணும், இன்னொருத்தவங்க வந்து சாப்பாடு ஆக்டிவிட்டி இதெல்லாம் பார்த்துக்கணுன்னு எல்லாத்தையும் பிரித்து விடுறது யாருன்னா ஒன்று தான். இப்போ நம்ம ஹீரோஸு அதான் பீம் பூம் இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டி வந்திருக்குன்னா புக் கலெக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டி வந்திருக்கா. அந்த வேலையை சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பூம் பையனா ரொம்ப கேரிங்கா பீமை எந்த வேலையும் பார்க்க விடாம எல்லா வேலையும் இவன் எடுத்து போட்டு பண்ணியிருக்கான். இது எல்லாத்தையும் பூமோட ஃப்ரெண்ட் இருக்காமல அவனும் நோட் பண்ண தான் செய்யணும். நோட் பண்ணவனுக்கும் புரியாமலே இருக்க போது புரியுது ரெண்டு பேருக்கு நல்லா வந்து ஏதோ போய்கிட்டு இருக்குன்னு நல்லாவே புரியுது. இன்னொரு பக்கம் கியூ தோயிருக்காங்களே, அவங்களுக்கு இந்த பெயிண்ட் வேலை போஸ்டர் வேலை அந்த வேலையை கொடுத்துருக்காங்க. அதுக்காக பெயிண்ட் வாங்கலான்னு அவங்க அந்த பக்கம் ஒதுங்க. தோய் சும்மா இல்லாமல் கியூ கூட வந்து ஏதாச்சும் ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருக்கான். இந்த கியூ பையனும் தோய் கூட சேர்ந்து நல்லா விளையாடிட்டு இருக்கான்ப்பா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் வந்து நம்ம ஹீரோஸ் தான் காட்டுறாங்க. சரி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு கிளம்புறேன்னு இந்த பீ பையன் வந்து கிளம்பலான்னு பார்க்க இரு வீட்டுக்கு தானே போறதுன்னு முடிவாகி போச்சு. நானே உன்னை வந்து வீட்டுல இருந்து விட்றேன்னு வீட்டுக்கு போறது முடியாது சாப்பிட்டு போகலாம். ஆனால் இந்த பூம் பையன் வந்து பீம் கிட்ட கேட்டு இருக்கான். இந்த நேரம் பீமுக்கு வேற பன் கிட்ட இருந்து கால் வருது. இந்த புக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கணும் தயவுசெய்து வாயேண்டா அப்படின்னு பன் கூப்பிட. சரி ஃப்ரெண்டா போயிட்டான் போகாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக பீம் போறான். பீம் போனா பூம் என்ன போகாமல் இருக்க போறான். அவனும் பின்னாடியே போயிட்டான். வந்ததுக்கு எல்லா புக்கையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பன் இருக்காங்கள அவனும் ஒன்றும் சும்மா இல்லை வந்துட்டாங்களே, அவங்களுக்காக வந்து சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து டே முக்கியமான வேலை இருக்கா சாப்பிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பன் இருக்காங்கள அவனும் கிளம்பிட்டான். ஐயையோ உனக்கு இந்த சாப்பாடுலாம் பிடிக்காதேப்பா சரிவா மாத்திக்கலான்னு இந்த பூமி என்ன பண்றனா பீமோட சாப்பாடுலாம் மாத்திக்கிறான். ரொம்ப கேரிங்கா இருக்க மாதிரி தான் இருக்கான். பரவாயில்லையே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு பீம் கேட்க ஃபேங் இருக்காமல அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பூம் வந்து சொல்லிட்டு இருக்கான். டேய் நான் தான் சொல்லியிருக்கேன்ல எனக்கு உங்களோட இருக்கும்போதெல்லாம் ரொம்ப ஃபன்னாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு பூம் சொல்ல தெரியும் எதாவது ஆல்ரெடி சொல்லியிருக்கியே அப்படின்னு பீம் வந்து சொல்ல நான் இப்போ சீரியஸாக தானே சொல்கிறேன். எனக்கு உங்களோட இருக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படியே வாழ்நாள் ஃபுல்லாக உங்களோடய இருந்துட்டா நல்லா இருக்குன்னு தோணுது அப்படின்னு பூம் சொல்ல டேய் என்னடா இது ஏதோ 2 மாதத்துக்கு தான் அடிமையாக வேலை போட்டு சொன்னேன். நீ சொல்கிறத பார்த்தா ஆயுஸ் ஃபுல்லாக உன் அடிமை வைக்கிற போல இருக்கு அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு பீம் சொல்ல உனக்கு புரியலையாடா ஒரு லைஃப் பார்ட்னரா உன் பக்கத்துல இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னு பூம் சொல்றான். இதை கேட்குற பீமுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. டேய் ஜோக் தானே அடிக்கிற அப்படின்னு இந்த பீம் பையன் வந்து அவன் சொல்றத சீரியஸாவே எடுத்து முடிக்கான். டேய் உன்னை எப்படி சொல்றா புரிய வைக்கிறது நான் சீரியஸா தானே சொல்றேன் அப்படின்னு இந்த பூம் பையன் சொல்ல இதுக்கு என்ன சொல்லணும் பீம் வந்து ஒண்ணுமே புரியல. பீம் வந்து பெருசா எதுவும் பேசல. அவன் சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டான். பூம் இருக்காம்ல பூம் தான் பீம் வந்து இறக்கி விடுறான். டேய் ஃபோனை பக்கத்துல வச்சுக்கோ நான் கால் பண்ணுவேன் அப்படின்னு வேற இந்த பூம் வந்து போற பக்கம் சொல்லி விட்டு போயிட்டான். கால் பண்ணுவானா மாட்டானா அப்படின்னு பீம் வந்து வெயிட் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் கால் பண்றது யாருன்னா அந்த பன் இருக்காம்ல அவன் தான் கால் பண்றான். சாரிடா ரொம்ப வேலை இருந்துச்சு அதான் வர முடியல அப்படின்னு பன் சொல்ல ஓகேடா அப்படின்னு இந்த பீம் வந்து டக்குன்னு அவன் காலை கட் பண்ணிட்டான். என்னது இது கால் பண்றேன்னு சொன்னா கால் பண்ணவே இல்லையே எதுக்கு உன்னோட ஓனர் வந்து இப்படி இருக்கான் அப்படின்னு அந்த வின் பண்ணாமல பொம்மை அந்த பொம்மை கிட்ட புலம்பி இருக்கான். நல்ல வேலை அதுக்குள்ளே பூம் இருக்காம்ல அவனே கால் பண்ணிட்டான். கால் பண்ணோடனே டக்குன்னு பீம் எடுக்க என்னப்பா தம்பி என்னோட ஃபோன் காலுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிறியா என்ன அப்படின்னு பூம் வேற ஓவரை போட்டு கலாய்ச்சி இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு பீப்பை வந்து சமாளிச்சு இருக்கான். சரி எதுக்கு கால் பண்ண அப்படின்னு பீம் கேட்க இல்லப்பா நாளைக்கு கேம்ப் போறோம்ல எந்த மாதிரி ட்ரெஸ் வந்து பேக் பண்ணி வைக்க ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு பூம் சொல்ல பீம் தான் நிறைய சஜஷன் கொடுக்கான். ஆக்சுவலா அவங்க வந்து வீடியோ காலில் தான் பேசுறாங்க ஆனா நம்ம கிட்ட காட்டும் போது 2 பேரும் பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி அப்படின்னு நமக்கு வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்க நேரத்திலே பாருங்களேன் இந்த பீப்பை வந்து அப்படியே தூங்கிட்டான். இவன் தூங்குறத பார்த்தோடனே பூம் வந்து சிரிச்சுட்டு அவனும் தூங்கிட்டான். ஒரு பர்டிகுலர் டயத்துக்கு மேல இந்த பீமால தூங்க முடியல. அவன் எழுந்திரிச்சிட்டான். ஐயோ எனக்குள்ள என்னாச்சு ஒருவேளை நம்ம மனசு வந்து அந்த பூம் மேல வந்து சாஞ்சிருச்சோ அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி வந்து பீமுக்குள்ளேயே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சுப்பா. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு நீங்க வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.